தமிழ் திரைப்படங்களில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் பெரிதாக வளர்ந்திருக்கின்றன. அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் கலைஞர்கள் ஒன்றிணைந்து புதிதாக டிவாஸ் என்ற அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே 24 சங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்படும் பெப்சி அமைப்பில் இணைவதற்காக இச்சங்கமம் பெருமுயற்சி எடுத்து அதற்கான முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறது. விரைவில் இந்த அமைப்பு பெப்சியில் இணையும் என்று பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி கூறியிருக்கிறார். இந்த டிவாஸ் அமைப்பு சார்பில் ஒடிசி அவார்ட்ஸ் வழங்கப்படுகிறது. டிஐ மற்றும் விஎஃப்எக்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் போன்றவற்றில் சிறந்த கலைஞர்களை தேர்வு செய்து விருதுகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. டிவாஸ் ஒடிசி விருதுகள் வழங்கும் விழா குறித்து இன்று சென்னையில் அறிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசும்போது திரையுலகில் நடிகர்களின் காலம் முடிந்துவிட்டது, இனி வருவது தொழில்நுட்ப வல்லுநர்களின் காலம் என்று கூறினார். அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம். காலை வணக்கம். இன்று புதியதாக உருவாகி தன்னை திரைக்கு மட்டும் இல்லாமல் மேடையிலும் முதன்முறையாக கொண்டு வந்திருக்கின்ற திவாவின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், முத்து, கிளமன் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையா ரவிக்குமார் சொன்ன மாதிரி சினிமாவே ஒரு கனவுலகம் தான். ஆனால் அந்த கனவை நினைவாக்குறதுக்கு பல்வேறு சிரமங்களை நம்ம பட வேண்டியிருக்கு. அஷா ரொம்ப தெளிவாக சொன்னார். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுங்கிற பேரில் இல்லை தந்திர காட்சிகள்ங்கிற பேரில் நம்ம கனவை எப்படியெல்லாம் ட்ரை பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணமோ அதை இன்னைக்கு சயின்ஸ் மிக தெளிவாக, மிக அக்யூரேட்டாக அதை கொண்டு வர்றதுக்கு வழிவகை பண்ணியிருக்கு. அதுதான் இன்னைக்கு விஎஃப்எக்ஸோட மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லை தோற்றம். நான் ஒரு படம் ட்ரை பண்ணேன், அசுரன் ஒரு படம் ட்ரை பண்ணேன். அப்போ பேக் ப்ரொஜெக்ஷனு, கிளாஸ் வச்சு, மாஸ்க்கை வச்சு, சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் வச்சு நிறைய ட்ரை பண்ணோம். அப்போ அதுக்கு நிறைய உடல் உழைப்பு, பணம், அப்புறம் நிறைய தவறுகள், அது சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் பண்ணும்போது எனக்கு ஒரு 30-40% தான் நாங்கள் நினச்சதில் ரீச் பண்ண முடியுது. ஆனால் இன்னைக்கு நம்ம 100% நினைச்சா 100% அதை கொண்டு வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான, மிக தெளிவான, மிக அக்யூரேட்டான ஒரு சயின்ஸை தமிழ் சினிமாவுக்கு இல்லை உலக சினிமாவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வழங்கியிருக்கு. அதுதான் இந்த விஎஃப்எக்ஸ். நீங்க ஒரு சினிமாவை பிரிச்சு பார்த்தீங்கன்னா, சினிமாவை ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெளியே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது 1925 வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சினிமா வந்தது, இல்லை அப்படி வந்துட்டு இருந்தது. 25லிருந்து 1950 வரைக்கும் ஒரு 25 வருஷம் சினிமா ஒரு சமூகத்தோட கண்ட்ரோல் இருந்தது. கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு சமூகம் அந்த கலையை மொத்தமாக தன்னோட கைக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்புறம் 50லிருந்து 75 வரைக்கும் ஒரு 25 வருஷம். அந்த 25 வருஷம் சினிமாவை ரூல் பண்ணது ஸ்டுடியோ ஓனர்ஸ். யார் ஸ்டுடியோ வச்சிருக்காங்களோ அவங்க தான். விஜயவாகினியோ இல்லை ஏவிஎம்மோ இல்லை பிரசாதோ இல்லை யாரோ, இந்தியா முழுக்க யாரெல்லாம் ஸ்டுடியோ வச்சிருந்தாங்களோ அவங்க தான் அந்த சினிமாவை அவங்களுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 75லேருந்து 2000 வரைக்கும் சினிமா டெக்னீஷியன்ஸோட கண்ட்ரோல் வந்தது. அது டைரக்டரோ, கேமராமேனோ அவங்களாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது 75க்கு அப்புறம் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர், ஸ்ரீதர், ஸ்ரீராம் போன்ற டெக்னீஷியன்ஸோ இல்லை டைரக்டரோ வெளியே தெரிய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மொத்தமா அவங்களே ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரு ப்ரொடியூசர், யார் ஆர்டிஸ்ட்லாம் இல்லாமல் இளையராஜா சார் பேர் போட்டால் அந்த படத்தை சேல் பண்ண முடியும், பாரதி ராஜான்னு ஒரு பேர் போட்டால் அந்த படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை 75லேருந்து 2000 வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அவங்க தான் அதை ஆளுமை பண்ணிட்டு இருந்தாங்க. 2000லிருந்து 2025 வரைக்கும் இவங்களோடலாம் முடிஞ்சு நடிகர்களோட கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சது. அது ரஜினி சாரா, கமல் சாரா, அஜித்தா, விஜயா, இவங்களோட நேம் இருந்தால் போதும். அது கூட யார் இருக்காங்களா யாரும் கவலைப்படுறதில்ல. அந்த நேம் இருந்தால் அந்த படம் செல் பண்ண முடியும், அதை கொண்டு வர முடியும்னு இந்த ஒரு 25 வருஷம் நடிகர்களோட கண்ட்ரோல் வந்து. இப்போ 2025லிருந்து 2050 வரைக்கும் இந்த சினிமாவை ஆளப்போவது டிஐயும், சிஜியும், வர்ச்சுவல் ஸ்டுடியோ, ஏஐயும் தான் இந்த சினிமா வளர்க்கும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்கள் 0,
ஜீரோ வெளியே இருக்கு. இது வந்து வெளியே தெரியாத மரமா வேரா இன்னைக்கு கீழே இறங்கி இருக்கு. இப்போ இதுமே இது வளரப்போகுது. இது வளர்ந்து அது சின்ன செடியாகி மரமாகி மிகப்பெரிய ஆலமரமா வளரப்போகுது. அந்த பலத்தை நீங்க உணர்ந்து கொள்றதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். அடுத்த 25 வருஷத்துல யார் இருக்காங்க, யார் இல்ல, யாருமே தேவையில்ல. அவங்களே இவங்க உருவாக்க முடியும். அவங்களே கிரியேட் பண்ணும். அவங்க குரலா, அந்த நடிப்பா, அந்த முகமா, அந்த காலா, கையா, வானமா, விண்வெளியா, இல்ல கடலா, எதையும் யாரும் இல்லாம உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்து. ஒண்ணே ஒண்ணு தேவை, ஒரு கனவு தேவை. அந்த கனவை நனவாக்கக்கூடிய திறமை இன்னைக்கு இருக்கு. அப்போ இதுக்கு முதல் ஸ்டெப்பா நீங்க வந்து உருவாகிருக்கீங்க. இது மிகப்பெரிய ஒரு விதை. இந்த விதையை மரமாக்க வேண்டியது உங்களோட கையில இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க இருக்கு. என்னன்னா, என் திறமை என்னோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த திறமை வளரவே வளராது. உங்க திறமையை நீங்க எல்லாரும் கொடுத்த உடனே அடுத்த திறமையை நீங்க தேட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். அப்போ உலக சினிமாவை, உலக தொழில்நுட்பத்தை நீங்க தமிழ் சினிமாவை கொண்டு வந்துட முடியும். நம்ம ஸ்டுடியோவிலேயே இது இருக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம யாருமே வளர முடியாது. என்ன தொழில்நுட்பம் வருதோ அது உங்க மெம்பருக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிடணும். உங்க எல்லா மெம்பர்ஸும் கொஞ்சம் புண்ணியமா இருக்காங்க. அவங்களெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து உலகத்துல என்னென்னலாம் தொழில்நுட்பம் வருதோ அவங்களை எல்லாரும் எஜுகேட் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது நாமளும் கத்துக்கிறோம். அவங்க மட்டும் கத்துக்கல, நாமளும் கத்துக்கிறோம். அதை வந்து தீபா வந்து நீங்க வந்து முறைப்படி பண்ணி உறுப்பினர்கள் நீங்க வந்து எந்த விதமான இந்த சங்கம் வந்து மற்ற சங்கம் மாதிரி இல்லை. இந்த சங்கம் வந்து டெக்னீஷியன், ஓனர், தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே ஒன்னா வந்துடுறாங்க. அப்போ உங்களுக்குள்ள எந்த விதமான மன சச்சரவும் இல்லாம இதை எல்லாரும் சேர்த்து வளர்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நீங்களும் பலனடைவீங்க, தமிழ் சினிமாவும் பலனடைவீங்க. அதுக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு முதல்ல வேற வேறமா தான் இவங்க வந்தாங்க. வரும்போது கலரிஸ்டா ஒருத்தர் வந்தாங்க, டிஏ ஒருத்தர் வந்தாங்க. நான் ஒரு சின்ன ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்தேன். நீங்க இது மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு வந்தீங்கன்னா சரியா வராது. அப்போ உங்க இதையெல்லாம் சேர்த்து ஒரே அமைப்பா நீங்க உள்ள வரணும்னு சொன்னோம். அப்போ ஒரே அமைப்பா உள்ள வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் வரும். ஒரே அமைப்பா இருந்தா பிரச்சனை இருக்காது. ஒரே நாடு, ஒரே மொழி, பிரச்சனை இருக்காது. இப்ப இந்தியாவில் பல்வேறு மொழி பேசுற தேசிய பல்வேறு தேசிய இனங்களோட ஒரு தொகுப்பா இந்தியா இருக்கிறதால சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஆனா இந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இந்தியாங்கிற ஒரு நாடு வலிமை மிக்க நாடா உலகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள வந்து கலர் ஹிஸ்டரி, டிஐஇ, விர்ச்சுவல் ஸ்டுடியோ இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு. இந்த லிங்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒன்றாகும் போது உங்களோட வளர்ச்சி தமிழ் சினிமாவோட மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு நாங்கள் உறுதுணையா இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டை நீங்க வந்து ஏறக்குறை நிறைவேற்றிருக்கீங்க. நீங்க எங்கிட்ட வரும்போது நாங்கள் சொன்னோம், நீங்க ஒரு 3 வருஷம் சரியா உங்க யூனியனை வந்து நடத்தி ரன் பண்ணீங்கன்னா உங்களை வந்து பெப்சியில் வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்கள் சொன்னோம். ஏறக்குறை 2வது வருஷம் கழிஞ்சு 3வது வருஷத்துக்கும் நீங்க சிறப்பாக வந்து சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் நிச்சயமா இந்த பெப்சியில் வந்து எல்லாரும் பேசி ஏறக்குறைய 2 சங்கம் தான் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஒன்று வந்து ஒளிப்பதிவாளர் சங்கம், ஒன்று வந்து எடிட்டர்ஸ் யூனியன். இவங்க தான் உங்களை ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க எல்லாரோடும் பேசி யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து உங்களை நம்ம பெப்சியில் ரெகக்னைஸ் பண்ணுறோன்றதுக்கு நிச்சயமாக பண்ண முடியுங்கிற உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதுபோல் அரசாங்கத்துக்கிட்டையும் மத்திய மாநில அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுடைய ரெகக்னைஸ் உங்களுடைய இருப்பை எப்படி வந்து மற்றவங்களுக்குலாம் ஒரு விருது கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமும் ஒரு இதுவாக இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு டான்ஸை கட் பண்ணி உங்கள் 3 பேரை மேடை ஏற்றும் போது நிச்சயமா நீங்கள் மட்டும் மகிழ மாட்டீங்க. உங்களோட வளர்ச்சியை வந்து உலகத்துக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். நிச்சயமா அதுக்குண்டான முயற்சியை நான் வந்து ஸ்டெப்ஸை நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் கவலையப்பட வேண்டாம். மற்றபடி இன்னைக்கு இந்த விழா நடத்த போறீங்க. இந்த விழா நடத்துறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. விழா நடத்தும் போது ஒரு கல்யாணம் நடத்தும் போது புதிய சொந்தங்கள் வரும், இருக்கிற சொந்தங்கள் போயிடும். அங்கே கல்யாணத்தில் சில பிரச்சனைகள் வரும். அது மாதிரி வந்து நான் ஒரு 4-5 ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். 4-5 ஃபங்க்ஷன் முடிவில் என்னுடைய நண்பர்கள் 4-5 பேர் எங்கிட்ட வெளியே போயிட்டாங்க. ஏன்னா சரியா ரெகக்னைஸ் பண்ண முடியாது. நம்ம இருக்கிற மேடையில நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா நினைப்போம். ஆனா அந்த மேடையில் அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சில பேர் வருத்தப்படுவாங்க, சில பேருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க வருத்தப்படுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து இதுல சிறப்பா என்ன பண்ண முடியும்னா, என்னெல்லாம் பண்ண போறவங்க நீங்க வந்து எல்லாருக்கும் முதல்ல சொல்லிடணும். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு இந்த எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா இந்த விழா வந்து கடைசி வரைக்கும் நமக்கு சிறப்பாக. ஏன்னா முதல் முயற்சி இல்லையா, கன்னி முயற்சிங்கிற போது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கும். அதனால உறுப்பினர்கள் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து டிரைவிங் சீட்ல இருக்கும்போது வந்து எதிர்க்க வண்டி எப்படி வருதுன்னு பார்த்து தான் நம்ம வண்டியை திருப்ப முடியும். பின்னாடி நீ லெஃப்ட்ல போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரைட்ல திருப்பிட்டியேன்னு வந்து பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் சொன்னா எதிர்க்க என்ன பிரச்சனை வருது, எதிர்க்க வண்டி அவன் சரியா வந்தாலும் நம்ம லெஃப்ட்ல போயிட்டு இருக்கலாம். அவன் ரைட்ல ஏறி வரும்போது நம்ம ரைட்ல திருப்பி உள்ள போக வேண்டிய ஒரு கட்டாயம் கூட வரும். அது மாதிரி அந்த டிரைவிங் சீட்ல இருக்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை
நான் இது தலைமையில் இருக்கவங்க அனுபவிப்பாங்க. அதனால கூட இருக்க நிர்வாகிகளோ இல்லை உறுப்பினர்களோ தயவு செய்து நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த சிறப்பாக கொண்டு வர முடியும். அதனால இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்க உங்க சங்கத்தை மிக சிறப்பாக நடத்திருக்கீங்க. நிச்சயமா இது ஒரு நல்ல சங்கமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்தே சேரணும். நீங்க எல்லாம் இன்னொருத்தர் வருவாங்க. தமிழ் சினிமாவுக்கு இந்த சங்கம் மிக மிக அவசியம். எப்படி முன்னாடி 24 சங்கங்கள் இருந்தது, ஃபிலிம்ல 24 ஃப்ரேம் இருந்தது, அப்ப 24 சங்கம் இருந்தது. இப்ப டிஜிட்டல் மாறும்போது 25 ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப 25 ஒரு இது அமைப்பு தேவைப்படுது. இது இல்லைன்னா அது ஃபிளிக்கர் வரும் இல்லைங்களா? இப்ப டிஜிட்டலா மாறிட்ட பிறகு 24 ஃப்ரேம்ல ஓட்டினோமா அது ஃபிளிக்கர் வரும். அதனால கண்டிப்பா இந்த சங்கம் தேவைப்படுது. இது தேவைப்படுறது கட்டாயம். அதை நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது இந்த குறையெல்லாம் இல்லாம கொண்டு நீங்க அந்த ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா நிச்சயமா இந்த சங்கம் ஒரு மிக சிறப்பான சங்கமா வரும். அது போல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரவிக்குமார் பேசும்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னார். முன்னாடி நான் ஒரு 4 தடவை யூஸ் பண்ணேன் விஎஃப்எக்ஸ் பண்ணும்போது படம்லாம் எடுத்துட்டு இது இந்த வேணும், இங்கே அது வேணும் அது வேணும் சொல்லும்போது அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் 1000 கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். நான் இப்பெல்லாம் இல்லை, ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும் போதே இந்த கனவை கூட நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற மாதிரி ஒரு சூப்பர்வைசர் கூட வந்துடுறாங்க. ஆனா அவங்க இப்ப நானே ஒரு பிரம்மாண்டமான கனவோட வரேன்னா என்னோட கனவை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு யார் வர முடியும்? அப்ப என்ன புரிஞ்சவங்களா என்னை விட திறமையானவங்களா வரணும் இல்லைங்களா? அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அவங்களோட தவறுல அந்த டெக்னிக் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரியில்லைப்பா அதெல்லாம் விஎஃப்எக்ஸ்லாம் போய் இப்போ எப்படி இருந்துச்சு பேர் படம் அப்படின்னு இந்த டெக்னிக் 100% சரியானது. இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா டெக்னீஷியனோட கவனக்குறையாலோ இல்லை இனபிலிட்டியால் தான் ஃபெயிலியர் ஆகும் தவிர இந்த டெக்னிக்கால் ஃபெயிலியர் ஆகாது. அப்போ நீங்க அதை கொண்டு வரும்போது மிக சிறப்பான டெக்னீஷியன்ஸாக வர்றதுக்கு உண்டான இது நீங்க எக்யூப்மெண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, பல தயாரிப்பாளருடைய இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, சார் நீங்க அவங்க ரெகக்னைஸ் பண்ணாதீங்க, பண்ணிட்டீங்கன்னா அவங்க சிண்டிகேட் ஆடுவாங்க, எங்களுக்கு மூடப்பள்ளி பண்ணுவாங்க அப்படின்னு. தயாரிப்பாளர்கள் இல்லாம சினிமா கிடையாது. அது நாங்கள் பரிபூர்ணமா உணர்ந்திருக்கோம். அது மாதிரி நீங்களும் பரிபூர்ணமா உணரணும். உள்ள வரும்போது எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டு அப்புறம் கவுத்தல்லாம் நீங்க நினைக்கக்கூடாது. உள்ள வரும்போது இந்த மாவு இதுக்கேற்ற பணியாரம், உங்களுக்கு இவ்வளவு பெரிய பணியாரம் வேணும்னா இவ்வளவு மாவு தேவைப்படும் முதல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா தயாரிப்பாளர் ரெடி ஆயிடுவாங்க. இப்ப கூட ஒரு டெக்னீஷியன் இல்லை முதல்ல கொஞ்சம் சொல்லிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க போது இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு வெளியிருந்து பணம் வரக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் கூட கிடையாது. முன்னாடி ஒரு 10 இருந்து 20 சோர்ஸ் இருந்தது. டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து, ஃபைனான்ஸ்ல இருந்து, நெகட்டிவ்ல இருந்து, சாங்ல இருந்து பல்வேறு விதமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு எந்த வருமானமும் கிடையாது. எல்லா பணமும் தயாரிப்பாளரோட பாக்கெட்ல இருந்து தான் எடுத்தாகணும். அப்ப வேற வருமானம் வர முடியாத ஒரு கட்டத்துல தயாரிப்பாளர் கடைசி நேரத்துல லாக் ஆயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொண்டு வந்து ஒரு ரூபா கொண்டு வந்து சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஆயிடுது. அதனால நீங்க ரொம்ப ஆனஸ்டா இருக்கணும். வந்தா வா, வரலன்னா போங்க, இல்லைன்னா நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களால ஒரு 100 ரூபாய் நீங்க பட்ஜெட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 100 ரூபாயோட மேல போகக்கூடாது. அப்ப நீ டைரக்டர் உங்ககிட்ட சொன்னாரு, கடைசி என்ன சொல்றாரா, இல்ல சார் டைரக்டர் கொடுக்கும்போது இவ்வளவு ஃப்ரேம்ஸ் இருந்தது சார், அப்புறம் இவ்வளவு ஆயிடுச்சு அதனால நாங்க பண்ணிட்டோம், அப்படி இருக்கவே கூடாது. டைரக்டர் அவரோட கனவு எவ்வளவு நாள் இருக்கலாம், ஆனா அதை சுமக்க போறவங்க தயாரிப்பாளர் தான். அப்ப நீங்க கன்சென்ட், மானிட்டரி கன்சென்ட் ப்ரொடியூசர் வாங்கியே தீரணும். டைரக்டர் அவருடைய கனவை கொடுத்துட்டாரு, கொடுத்தோடனே நீங்க டைரக்டர் சொன்னார் மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார் இல்லாம நீங்க தயாரிப்பாளர் சொல்லி, சார் முன்னாடி நம்ம இவ்வளவு பேசணும், இப்ப இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு, மாற்றம்னா இவ்வளவு தேவைப்படுது, இவ்வளவு ஆகும் சார்ங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒண்ணு எஸ் ஆர் நோ. நோ சொன்னா பண்ணாதீங்க, எஸ் சொன்னா பண்ணுங்க. அப்போ கொஞ்சமா பண்ணாலும் பரவாயில்ல, அதை சிறப்பா பண்ணுங்க. 10 நிமிஷம் பண்ண வேண்டி இருக்கலாம், அதை நீங்க 5 நிமிஷம் கன்வெர்ட் பண்ணுங்க, இல்ல 3 நிமிஷமா கன்வெர்ட் பண்ணுங்க. ஆனா அந்த 3 நிமிஷங்கிறது மிக தெளிவானதாக உலக தரத்துக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா முன்னாடி தமிழ் சினிமா தமிழ்நாட்டை விட்டு வெளியே போல, இன்னைக்கு தமிழ் சினிமா விண்வெளிக்கே போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு நான் ஃபிளைட்ல போனா கூட நான் என்னோட சினிமாவை பார்த்துட்டே போகிறதுக்கு, எந்த நாட்டில இருந்தும் நான் என் படத்தை பார்க்கல, எனக்கு யாரும் தேவையே இல்லை. அப்போ உலக மக்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவை பார்க்குறாங்க. உலக சினிமாவை எல்லா உலக சினிமாவும் தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ நீங்க அதுக்கு ஈக்குவலான ப்ராஜெக்டை நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க, உங்க படங்கள் இருக்கு. அதனால தயவு செய்து எந்த போகஸும் இருக்கக்கூடாது. உங்க மெம்பர்ஸுக்கு நீங்க சொல்ல வேண்டியது, நான் சொன்னது ஃபர்ஸ்ட் எங்க மெம்பர்ஸுக்கு, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நீ சொல்லாத, நான் சரின்னு முதல்ல சொல்லு. நான் சரி, என்கிட்ட தப்பு இல்லை, முதல்ல நம்ம தவறுல நம்ம கலைஞ்சிருவோம், அப்புறம் எதிராளி தவறுகளை பத்தி பேசணும். அப்ப நீங்க இதை உருவாக்கும் போது உங்க சைட்ல இருந்து எந்த விதமான தவறும், டெக்னீஷியன்ஸ் தவறோ இல்ல டெக்னிக்கல் தவறோ இல்ல மானிட்டரி தவறோ எதுவுமே இல்லாம
ஆனஸ்டா இருந்தீங்கன்னா நிச்சயமா முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்பவுமே நேர்மை வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா அதுதான் நிலைச்சு நிற்கும். அது யாராலையும் வந்து வாய்மை வெல்றதுக்கு எவனாலும் முடியாது. அது மாதிரி நீங்க உங்க மெம்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி அது சிறப்பானதா கொடுங்க, சரியானதா கொடுங்க. நிச்சயமா தனிப்பட்ட முறையிலும் சரி, சம்மேளனமாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உடன் இருப்போம் என்று கூறி நீங்கள் அனைவரும் சிறப்பாக பணிபுரியும் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.